ஆண்டி மாஸ்டர் உள்ளே வந்துட்டாரு. உள்ளே வந்தவுடனே பிக் பாஸ் நம்ம ப்ரமோல பார்த்த மாதிரி தோப்பு கண்ணெல்லாம் போட வச்சாரு. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒருத்தர்கிட்டயும் அவ்வளோ பொறுமையாக ஹம்பிளாக பேசுகிறாரு. திவாகர் கிட்டே நீங்கள் நவரசத்தையும் காட்டுறீங்க, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு வில்லன் ரோல் வந்திருக்கு, நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. துஷார் வந்துட்டு எனக்கு ஒரு மலையாள படம் புக்காக இருக்குது அப்படின்னோடனே அப்படியா வெரி குட், நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு போயிட்டு ஹக் பண்ணுறாரு. ரம்யா கிட்டே உங்களுக்கு ஆடலும் பாடலும் இது மாதிரி இருக்குது, நல்ல ஃபேம் கிடச்சிருக்கான்னு கேட்குறாரு. உடனே ஓரளவுக்கு கிடச்சிருக்குங்கிறாங்க, இப்போ தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படிங்கிறாரு. சுபிக்ஷா கிட்டே உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா கனியக்கா கிட்ட மக்களோட அன்பு கிடைச்சிருக்குல, அதுவே பெருசு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அப்சரா கிட்ட நீங்கள் ஒரு மாடல் தானே, அப்போ இன்னி நிறைய இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமேங்கிறாரு. அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வியானா கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது அவங்க பாமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறமா திவ்யா கிட்ட வந்துட்டு உங்களை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. திவ்யா சொல்கிறாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இங்கே நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஆக்டிங் தானே சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் ஆக்டிங்கில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. அவருக்கு தெரியாது போல இருக்கு திவ்யா வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸுங்கிறது. அப்போ உடனே நல்ல பெரிய ஹீரோயினாக வருவீங்க, கண்டிப்பாக வெளியில் போய் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஆதிரி வந்து எனக்கு இங்கேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னே காலையிலேருந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், உங்கள் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறாரு. அப்புறமா அரோரா கிட்டே கேட்குறாங்க. அரோரா வந்துட்டு நல்லா வெளியில் இருந்தால் வேலைக்கு சாப்பிட்டு தூங்குவேன், இங்கேயும் நல்ல சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னோடனே வெளியிலையும் அதானே பண்ணுவீங்க அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. அடுத்தது வினோதனாவை பார்த்துட்டு உனக்கு இந்த பெட்டி எடுக்கிற ஐடியா யார் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. உடனே வினோதனா அப்படி சிரிக்கிறாரு. சிரித்த உடனே வந்துட்டு இங்கே வச்சு பேச முடியாது, வெளியில் வா, உன்கிட்ட ரொம்ப அன்பாக தாலாட்டு பாடி உன்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அதாவது வயிற்றுச்சலை அட பாவி பெட்டி எடுத்துட்டானே வின்னராக வேண்டியவேங்கிற ஒரு வயிற்றுச்சலை சொல்கிறாரு. ஏன்னா சாண்டி மாஸ்டரும் வினோதனாவும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறமா சொல்கிறாரு அவசரப்பட்டுட்டியே குமார் அப்படிங்கிறாரு. விக்ரம் கிட்டே கேட்கும்போது விக்ரம் சொல்கிறாரு நாங்கள் எல்லாருமே பிக் பாஸோட வார்த்தைகளை மதிப்போம், இங்கே எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படி இப்படின்னு சொன்னோடனே நீங்கள்லாம் பிக் பாஸோட வார்த்தையை மதிப்பீங்களா அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆமாம் நீ யாரெல்லாம் அப்படின்னே எல்லாரும் இல்லை கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அப்போ உடனே இல்லை எல்லாரும் மதிப்பீங்களா, பிக் பாஸே என்கிட்ட ஆடியோ மெசேஜ்லாம் ஃபோன் பண்ணி அந்த மனுஷனே அல்ற ஸ்டேஜுக்கு ஆக்கி விட்டீங்க, அவர் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலங்கிற மாதிரி ஆயிட்டாரு, யாருமே பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே உங்களுக்காக இறங்கி விளையாடவே ஆரம்பிச்சிட்டாரு பிக் பாஸ் வரலாற்றில் முதல் தடவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மைதான், ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கூட என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பிக் பாஸ் வந்து நான் உங்களை எல்லாரையும் டிஸ்ஓன் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் பிக் பாஸை மதிக்காத ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் இதுதான் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அதுதான் சாண்டி மாஸ்டரும் சொன்னார். மிச்ச கண்டஸ்டன்ஸ் கிட்ட என்ன பேசினாருங்கிறத அடுத்த வீடியோவை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.